கோவை நகரின் இரண்டாவது ரயில் முனையமாக போத்தனூர் ரயில் நிலையம் மாறவுள்ள நிலையில் இதுவரை 80% பணிகள் நிறைவடைந்துள்ளன. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். தென்னக ரயில்வேயின் பழமையான நிலையங்களில் ஒன்று போத்தனூர் ரயில் நிலையம். கோயம்புத்தூர் சந்திப்பிலிருந்து கூடுதல் ரயில்களுக்கான தேவை அதிகரித்து வரும் நிலையில் அதனை பூர்த்தி செய்யும் வகையில் தெற்கு ரயில்வே போத்தனூர் ரயில் நிலையத்தை 100 கோடி செலவில் கோவை நகரத்தின் இரண்டாவது முனையமாக மேம்படுத்தி வருகிறது. போத்தனூர் ரயில் நிலையம் ஏற்கனவே 24 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் 80% பணிகள் நிறைவடைந்துள்ளதாக ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்தன. கோவையில் இரண்டாவது ரயில் முனையமாக மாற்றும் நோக்கத்துடன் தெற்கு ரயில்வே உட்கட்டமைப்பை மேம்படுத்தி வருகிறது. பிட் லைன் மற்றும் டேபிள் லைன் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக ரயில்வே துறை 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளன. ரயில் நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கிடைப்பது ஒரு சவாலாக உள்ளதாக ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அம்ருத் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் இந்த ரயில் நிலையத்தை சர்வதேச தரத்திற்கு தரம் உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. ரயில்வே பிளாட்பாரத்தின் மேற்கூரைகள் அமைக்கும் பணி மற்றும் நஞ்சுண்டாபுரம் சாலையை நோக்கியுள்ள நுழைவாயில் பணிகளும் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள் அனைத்தும் இன்னும் ஓரிரு மாதங்களில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் பிட் லைனுக்கான பணி முடிவடைய இன்னும் 2 ஆண்டுகள் ஆகலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிய தண்டவாளங்களை அமைப்பது, ரயில்வே மின்கம்பிகளை பொருத்துவது போன்றவை சவாலான பணி என கூறுகின்றனர். இந்த பணிகள் அனைத்தும் நிறைவடைந்ததும் போத்தனூர் ரயில் நிலையம் இரண்டாவது முனையமாகும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள் அனைத்தும் முடிவடைந்த பின்னர் புதிய வழித்தடங்களில் ரயில்கள் இயக்கப்படும். இதனால் கோயம்புத்தூர் சந்திப்பில் ஏற்படும் நெரிசல் குறையும்.